எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை, ஒரு என்ஆர்ஐயின் திருமண ஏற்பாடு. நிஜமாகவே ஒரு சின்ன கதை தான் அது. ஒரு 3 பக்கத்து 4 பக்கத்து கதை. இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ட் வச்சுட்டு அவரோட ஸ்டைலில் ஒரு அழகான கதை கொடுத்துருக்கார். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சுஜாதா அவர்களின் ஒரு என்ஆர்ஐ திருமண ஏற்பாடு. கேகே செப்டம்பரில் ஒரு வாரத்துக்கு அவன் கம்பெனியில் ஏதோ சாஃப்ட்வேர் விஷயமாக இந்தியா வரும்பொழுது பிரேமாவை ஒரு 2 பெண்களை பார்த்து வைக்க சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தான். பிரேமாவும் மும்முரமாக மகனுக்கேற்ற மணப்பெண் வேட்டையில் ஈடுபட்டாள். சேஷாத்ரியிடம் சொல்லி வைத்திருந்தாள். இவன் சுத்த சைவம், இப்போவே பகவத்கீதை யோகாலாம் பேசுகிறான். இந்த வருஷம் பண்ணி ஆகணும் மாமா, இல்லைன்னா சாமியாராக போயிடுவான். பையனுக்கு என்ன வயசு? ஆகஸ்ட்டுக்கு 34 ஆயிடுத்து. என்ன வயசில் பொண்ணு வேணும் உங்களுக்கு? இப்போல்லாம் பெண்கள் அதிக வயசு வித்தியாசம் கூடாதுங்கிறா. 26லேருந்து பாருங்களேன். கொஞ்சம் பார்க்க சுமாராக இருக்கணுன்றான், வேற எதிர்பார்ப்பு இல்லை. சேஷாத்ரி 3 ஜாதகம் சொன்னார். அதில் ஒன்று பொருத்தமாக இருந்தது. கிருஷ்ணகுமார் வந்தவுடன் அவளைத்தான் முதலில் காட்டப்போவதாக சொன்னாள். பெண்ணின் தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணின போது இண்டிபெண்ட்டாக வளர்த்துட்டோம் என்று மட்டும் சொன்னார். அவள் வேலை பார்க்கும் கம்பெனி பேர் சொன்னார். அதில் பெரிய பதவியாம். கேகே பிரிட்டிஷ் ஏர்வேஸ் சென்னை ஃப்ளைட் கிடைக்காமல் மும்பை வந்து காலைதான் ஜெட் ஏர்வேஸ் ஃப்ளைட்டில் வந்தான். தூக்கமிழந்த கண்களுடன் வந்தவுடன் ஜெட்லாகில் படுத்து விட்டான். நடுநிசியில் எழுந்து உருட்டி கொண்டிருந்தான். அம்மாவும் எழுந்து விட்டாள். டைனிங் டேபிளில் உட்கார்ந்து கான்ஃப்ளெக்ஸ் மிக்சர் நொறுக்கு திணி எதுவும் இல்லையா என்று கேட்டபோது தான் சுஷரிதாவை பற்றி அம்மா சொல்லும் முன் சாண்டோ மோனிகாவில் ஒரு பொண்ணு இருக்கா என்றாள். எனக்கு மெட்ராஸ் பொண்ணு தான் வேணும் என்றான் தீர்மானமாக. அந்த ஊர் பெண்கள்லாம் ரொம்ப பிற்காலத்தில் பிரச்சனை வர கொடுக்கக்கூடிய பெண்கள்மா. சுஷரிதாவை பாரு, அருமையான பெண்ணு, உனக்கு ஏற்ற பெண். சமைப்பாளா? சமைக்கிறதெல்லாம் பெரிய பிரம்ம வித்தை இல்லை. 8 ஊருக்கு சமைக்கலாம். அதுவும் உங்கள் ஊரில் ரொம்ப சுலபம். எப்படி தெரியும்? நல்லா வளர்த்துருக்கா. ஒரே பொண்ணுன்னு சேஷாத்ரி மாமா தான் சொல்கிறார். பெரிய வேலையில் இருக்காளாம். எனக்கு வேலைக்கு போகிற பெண்கள்லாம் தேவையில்லைம்மா. அதை விட்டுட்டு அமெரிக்கா வருவாளா? அதெல்லாம் தான் கேட்டு வச்சுக்கோயேன். தெய்வ சங்கல்பம் இருந்தால் எது ஒன்றாலும் சாத்தியம். நான் அகமதாபாத் போகிறான் சாயந்தரம். எப்போ திரும்பி வருவேன்? 8 நாள் ஆகும் என்றான் டிக்ஷனரி டைரியை பார்த்து. போகிறதுக்குள்ளே ஒரு முறை பார்த்து பேசிவிடேன். காலை 8 மணிக்கே ஃபோன் பண்ணபோது சுஷரிதா ஆஃபீஸ் கிளம்பி சென்று விட்டாள் என்று தெரிஞ்சது. எந்த ஆஃபீஸ்னு கேளுமா, நான் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துடுறேன்னு. எந்த ஆஃபீஸ் என்று கேட்டபோது என்னவோ ஆஃபீஸ் சொன்னார்களே, ஃபோன் நம்பருக்கு தரேன் என்று பிரேமாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெண்ணை பெற்றவா இப்படியே விட்ட குறையாக பேசுவா? எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு தோணுடா கிருஷ்ணா என்றாள். இப்போ தானேம்மா அருமையான பொண்ணுன்னு சொன்னேன். அவசரமாக யாரையும் ஜட்ஜ் பண்ணாதம்மா. நான் இன்னும் நேரில் பார்க்கலப்பா. அவள் மனுஷாவோட பேசியிருக்கேன். நல்லா தான் பேசினான். வெங்கட் நாராயணா ரோடில் புதிய கட்டிடம் ஒன்றில் சுஷரிதாவின் நவீன அலுவலகம் இருந்தது. ரிசப்ஷனில் நிறைய பேர் காத்திருந்தார்கள். அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இட்ஸ் நாட் அஃபிஷியல். கேன் ஐ டாக் டு ஹர்? ஷீ இஸ் இன் அ மீட்டிங். ஐ கேன் வெயிட். ஒரு ரிஜிஸ்டரில் எழுத சொன்னார்கள். செல்ஃபோனை விட்டு செல்ல சொன்னார்கள். உங்கள் பேர் கிருஷ்ணகுமார், சைன் ஹியர். அந்த ரிசப்ஷன் பெண் தாழ்வாக யாருடனும் பேசின பெண், நீங்கள் மத்தியானம் 3 மணிக்கு வரலாம் என்றாள். லுக், நான் ஃப்ளைட்டை பிடிச்சி அகமதாபாத் போகிறேன். லெட் மீ ஜஸ்ட் டாக் டு ஹர். மறுபடியும் தாழ்வாக பேசிய போது மேடம் வெயிட் பண்ண சொன்னாங்க. மேடம். அரை மணி காத்திருந்தான். 10 முறை கடிகாரத்தை பார்த்தான். ஃப்ளைட்டை பிடிக்க நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் கோபம் கொப்பளித்து தன் கார்டை கொடுத்து விட்டு புறப்பட இருந்தபோது, ரோஸ், என்னை பார்க்க விசிட்டர் யார் வந்திருக்காங்க என்று குரல் கேட்டது. அவளை முதலில் பார்த்தபோதே அத்தனை ஆயாசமும் நீங்கியது. வாங்க உட்காருங்க என்று வரவேற்பறையில் மெத்தை இருக்கையில் உட்கார சொன்னாள். அருகில் இருந்த இருக்கையில் விட்டு எதிரே உட்கார்ந்தாள். சாரி, உங்களை காக்க வச்சுட்டேன். சாந்தமான முகம், மாநிறம், எல்லாம் அமெரிக்கா போனால் கலர் வந்து விடும் என்று எண்ணினான்.
பரவாயில்ல, காத்திருந்ததற்கு பலன் கிடைச்சிருக்கு. புரியல என்றாள். பேச்சில் நேர்மையும் பாசாங்கற்ற தன்மையும் தெரிந்தது. இதற்குள் யாரோ வந்து ஏதோ கடிதத்தில் அவரிடத்தில் கையெழுத்து வாங்கி சென்றார்கள். ரொம்ப பிஸியாக இருக்கீங்க என்றான். கையெழுத்து போட்டுவிட்டு என்ன சொல்ல வந்தீங்க என்றாள். நத்திங். ஒரு நிமிஷம் மௌனத்திற்கு பிறகு, என் பேர் கிருஷ்ணகுமார், அமெரிக்காவில் பே ஏரியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அம்மா சொன்னா. ஆஃபீஸ் விஷயமா வந்திருக்கிறதாகவும் அப்படியே மேரேஜ் விஷயத்தையும் தீர்மானிச்சுட்டு 2 வாரம் நடுவில் அகமதாபாத் போய்ட்டு வந்துடுவேன். ஐசி. எத்தனை நாள் இருப்பேங்க? 2 வாரம் நடுவில் அகமதாபாத் போய்ட்டு வந்துடுவேன். சென்னையில் எத்தனை நாள் இருப்பேங்க? அபவுட் அ வீக். அதுக்குள்ளே என்ன கல்யாணம் பண்ணிட்டு போகணுமா? அவ்வளவு அவசரம் இல்லை. டிசம்பரில் மறுபடியும் வருவேன். அதுக்கு முன்னாடி. அவள் நிறுத்தி நிதானமாக பேசினாள். உங்களுக்கு என்னை தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது. ஒரு ரிசப்ஷன் ரூமில் 15 நிமிஷம் பேசி நம்முடைய எதிர்காலத்தை சாசனம் பண்ணி கொடுக்க சம்மதம் தெரிவிக்கணுங்கிறீங்களா? இட் இஸ் இம்பாசிபிள். சேச்சா, அப்படி இல்லை. பின்ன எப்படி மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி? கிருஷ்ணகுமார். குமார், பாருங்க, நான் இருக்கிறது ஒரு பொறுப்புள்ள உத்தியோகத்தில். நானும் உங்களை போல ஒரு விபி, 200 கோடி டேர்ன் ஓவர் உள்ள கம்பெனி. அதை விட்டுட்டு அமெரிக்காவில் ஒரு பரிபூர்ணமான அந்நியனை நம்பி என் எதிர்காலத்தை ஒப்படைக்கிறதுல எவ்வளோ ரிஸ்க்குன்னு உங்களுக்கு தெரியுறதா? உங்களுக்கும் அது ரிஸ்க் இல்லையா? நான் என்ன சொன்னேன்? ஒருத்தரை ஒருத்தர் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறம் பரஸ்பரம் இஷ்டம் இருந்தால், பொருத்தம் இருந்தால் தொடரலாம். ஃபேர் இனஃப். சரி, தெரிஞ்சுக்கலாம். உங்களை பற்றி எல்லா விவரமும் சேஷாத்ரிங்கவர் சொல்லியிருக்கார். அதுக்கு மேலே ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? அவன் சற்று யோசித்தான். சொல்லலாமா வேண்டாமா என்கின்ற சங்கடம் மனதில் ஓடியது போல தோன்றியது. தீர்மானித்து விட்டான். உங்களிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை, மறைக்க முடியாதுன்னு தான் தோணுது. சொல்லுங்க. சேஷாத்ரிக்கு எல்லாம் தெரியாது. எல்லாம்னா, ஏற்கனவே எனக்கு ஒரு கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகியிருக்கிற விஷயத்தை அவர் உங்ககிட்ட சொல்லலை. உங்களுக்குமா என்றாள். அவர்கள் திருமணம் அடுத்த முகூர்த்தத்தில் லாய்ட் சாலையில் இருந்த பெரிய கல்யாண மண்டபத்தில் சம்பிரதாயமாக நடந்தேறியது. இருவரும் இரண்டாம் முறை அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தார்கள். ஒரு என்ஆர்ஐயின் திருமண ஏற்பாடு. அழகான ஒரு டாப்பிக்கு, ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயம். ரொம்ப அதை ஸ்வீட்டாக அவள் பேசுகிறச்சே நம்ம இவ்வளோ சட்டம் முடிவு பண்ணப்படுறதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை ஒன்றும் மறைக்க விரும்பல. நீங்கள் சொன்னது அடுத்த ஒரே ஒரு சின்ன பேராகிராஃபில் அவளுக்கு அம்மி மிதித்து அறுதி பார்த்து கல்யாணம் முடிவு சொல்கிறது, அந்த விவரிப்பு அழகுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் வந்த புதுசில் ரொம்ப ரொம்ப ரசிக்கப்பட்டு படித்த கதை. வழக்கம் போல் நீங்களும் அதை நிச்சயமாக நன்றாக கேட்டு ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.